இந்திய சின்னங்களில் இருக்கக்கூடிய அசோக முத்திரையும் சக்கரங்களையெல்லாம் நம்ம எதிர்க்கக்கூடாதுங்கிற உளவியல் எங்களுக்கு இருக்குல்ல, அதை ஏற்றுக்கிறோம்ல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது மௌரிய பேரரசோட இன்ஃப்ளூயன்ஸ் தானே. இப்போ அதே போல் இந்திய அரசுகளில், அரச குடும்பங்களில், மரபுகளில் இஸ்லாமியர்களுடைய மரபும் ஒரு மரபு. அவங்க வெளியிலேருந்து வந்தாங்க, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாங்க, சில 100 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள். பெரும்பான்மையாக ஆட்சி செய்த மரபில் அவங்களும் நீங்களே முகலாயர் முகல் டைனாசிட்டி இதெல்லாம் நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். டெல்லி சுல்தானேட் இதெல்லாம் நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், ஹிஸ்ட்ரியில் வருது. அவங்க வந்தாங்க, அவங்க ஆட்சி செஞ்சாங்க, அவங்க ஒரு வரி முறை வச்சுருந்தாங்க, அவங்க ஒரு பண்பாட்டு முறை வச்சுருந்தாங்க. அவங்க மூலயமா ஒரு சிலது இப்போ நீங்கள் குல்ஃபி ஐஸ் நல்லா நக்கி நக்கி சாப்பிட்றாங்க எல்லா பக்கமும். குல்ஃபி ஐஸ் எவன் கொண்டு வந்தது? தமிழர்கள் கொண்டு வந்ததா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கொண்டு வந்ததா? குல்ஃபி ஐஸ் இஸ்லாமியர்கள் கொண்டு வந்தது. இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற உணவுகளில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்குது. அது மாதிரி இது வரலாறு காலத்தில் நடந்த நிகழ்வுகள் இவைகளெல்லாம். அவைகளுக்கு நாம் இப்போ உட்காந்து வஞ்சந்திக்கணும், பழி தீக்கணும் நம்ம முடிவு பண்ணால் இந்தியான்னு ஒரு நாடு இருக்காது.